அதிகாரம் 5 இறைவசனங்கள் 7 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 2 முதல் 11 முடிய. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பிச் சென்ற போது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையில் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்த ஒரு அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உம் வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றி தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச்சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து மிகவும் அன்புக்குரியவர்களே, திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிறை இன்றைக்கு நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறும் ஒரு மைய சிந்தனையை நமக்கு முன்வைத்து சிந்திக்க நம்மை அழைக்கின்றது. முதல் ஞாயிறு என்ன மைய சிந்தனையில் சிந்தித்தோம்? நம்பிக்கை சிறப்பு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மனமாற்றம். அந்த மனமாற்றத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிற அமைதி சிந்தனையாக இருந்தது. இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தியை நாம் சிந்திக்கிறோம்? இன்றைய வாசகங்கள் முன்னுரை எல்லாம் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. என்ன மைய சிந்தனை? மகிழ்ச்சி.
மகிழ்ச்சி தான் இன்றைய திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிறு நமக்கு தருகிற செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் வாழ்க்கை முழுவதுமே ஓடிக்கொண்டிருப்பது இந்த ஒரே காரியத்திற்காக தான். வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும். ஓடி ஓடி உழைப்பதாக இருக்கலாம், எல்லாமே சேர்த்து வைப்பதாக இருக்கலாம், அத்துணையுமே நான் சந்தோஷமா இருக்கணும், என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். இதுதான் அடிப்படை. அதனால தான் நாம் கொண்டாடுகிற அத்தனை விழாக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது திருவிழாக்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய பிறப்பு விழாவாக இருந்தாலும் சரி, என்னுடைய திருமண விழாவாக இருந்தாலும் சரி, எல்லாமே மகிழ்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது. அதனாலதான் ஒருவரை நாம் வாழ்த்துகின்ற போதும் ஆங்கிலத்தில் எப்படி வாழ்த்துகிறோம்? ஒரு பிறந்த நாளைக்கு எப்படி வாழ்த்து சொல்றோம்? வாழ்த்து சொல்ல மாட்டீங்களா? எப்படி வாழ்த்து சொல்லுவோம்? ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வெட்டிங் டே. இது எல்லாமே எதை குறிக்கிறது? மகிழ்ச்சி தான் அடிப்படையாக இருக்கிறது. மனுஷன் சந்தோஷமா இருக்கும், இதுதான் அடிப்படை. அப்ப இந்த மகிழ்ச்சிக்காகத்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், உழைத்துக் கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அத்துணையும் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த மகிழ்ச்சி நான் சரியான இடத்தில் சரியான மகிழ்ச்சியை நான் தேடுகிறேனா? வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையுமே மகிழ்ச்சிங்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது. மகிழ்ச்சி ஒரு பொதுவான ஒரு காரியம் கிடையாது. மனிதருக்கு மனிதர் அது மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு மனிதருக்கு மகிழ்ச்சி என்று தோன்றுவது இன்னொரு மனிதருக்கு மகிழ்ச்சியாக இருப்பது கிடையாது. ஒரு மனிதருக்கு ஒரு காரியம் மகிழ்ச்சியை தருகிற போது அதே காரியம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தரும் என்று சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு புடவை எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், ஆனா உங்க வீட்டுக்காருக்கு ஐயோ இவ்வளவு பைசால புடவை எடுக்கிறாளே அப்படின்ட்டு தான் தோணும். இது உலகம் முழுக்க இதுதான் நியதி. அதனாலதான் மாவீரன் அலெக்சாண்டர் எடுத்துக்கிட்டோம்னா, அலெக்சாண்டருடைய மகிழ்ச்சி எங்க இருந்தது? வாழ்க்கையில எல்லா நாடும் என்னுடைய நாடாக மாற வேண்டும், எல்லா அரசும் என்னுடைய அரசாக இருக்க வேண்டும். உலக வரைபடத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், மேப் எடுத்துக்கிட்டோம்னா, அதில் எந்த நாட்டிலார் கை வைத்தாலும் அந்த நாடு என்னுடைய நாடாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அவன் தொடர்ந்து ஒவ்வொரு நாடாக சென்று போர் புரிந்து அந்த நாட்டை வெற்றி பெற்று கொண்டிருந்தான். அவனுடைய மகிழ்ச்சி நாட்டை கைப்பற்றி அரசு அமைப்பதில் இந்த உலகமே என்னுடைய அரசாக இருக்க வேண்டும் என்பதில் இருந்தது. ஆனா அவனுக்கு நேர் எதிராக புத்தருடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு இளவரசராக இருந்தவர், ஒரு அரசனுடைய இடத்தில் இருக்கின்றவர் என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எதுவுமே வேண்டாங்கிறது தான் என்னுடைய மகிழ்ச்சிங்கிறத அவர் கண்டுகொள்கிறார். தன்னுடைய அரசாங்கத்தை, ராஜ்யத்தை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பிள்ளையை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒண்ணுமே இல்லாமல் போய் மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிறதா என்னுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறத அவர் கண்டுகொள்கிறார். அப்ப மகிழ்ச்சிங்கிறது மனிதனுக்கு மனிதன் மாறிக்கொண்டே இருக்கு. ஒரு பக்கம் மனிதனுக்கு மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் வயதுக்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கிறது. சிறு வயதில் மகிழ்ச்சியாக இருப்பது பெரியவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது கிடையாது. சின்ன வயதில் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததே பெரிய வயதில் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போவது கிடையாது. இப்படி மகிழ்ச்சி மாறிக்கொண்டே இருக்கிறது. சின்ன குழந்தைகள் இருக்கிறப்ப ஒரு சில காரியங்கள், விளையாட்டாக இருக்கலாம், ஒரு சில பொருட்களாக இருக்கலாம், கார்கள் வாங்குவது, பலூன், இது எல்லாம் பிள்ளைங்களுக்கு, குழந்தைகளுக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. இதே பலூனு ஒரு 10-12 படிக்கிற பிள்ளைங்க கையில கண்டு கொடுத்தா சந்தோஷமா இருக்குமா? இந்த சந்தோஷம் அந்த பிள்ளைங்க கையில் இருக்காது. விளையாட்டு சாமானம் கொடுத்தா மகிழ்ச்சி அடையுமா? கண்டிப்பா மகிழ்ச்சி அடையாது. அப்போ வயதுக்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு வயதில் மகிழ்ச்சியை தருவது இன்னொரு வயதில் மகிழ்ச்சியை கொடுப்பது கிடையாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், என்கிட்ட நிறைய இருந்தா தான் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அதிகமாக நமக்குள்ள இருக்கிறது. என்ன காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, என்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா மகிழ்ச்சி, நிறைய பணம் இருந்தால் மகிழ்ச்சி, நிறைய இடம் இருந்தால் மகிழ்ச்சி, நிறைய பொருள் இருந்தால் மகிழ்ச்சி, நிறைய காரியங்கள் எனக்கு இருந்துச்சுன்னா மகிழ்ச்சி. இது ஒவ்வொருத்தருக்குமே அதுவும் மாறுபடுகிறது. ஆண்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் நிறைய இடம் இருந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறதா இருக்கலாம். பெண்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் நிறைய நகை இருந்த மகிழ்ச்சி, நிறைய புடவை இருந்த மகிழ்ச்சிங்கிற மாதிரி இருக்கலாம். நம்ம இளைஞர் இளம்பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய செல்போன், நல்ல ஒரு செல்போன் இருந்த மகிழ்ச்சின்னு இருக்கலாம். இப்படி எல்லாருக்குமே அவங்கவுங்க வயதுக்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப நிறைய இருந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கலாம். அடுத்ததாக நான் நினைச்சது கிடைத்தால் மகிழ்ச்சி
அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு பல நேரங்களில் இருக்கும். நான் இந்த காரியத்தை நினைச்சிருக்கேன், இது கிடைக்கணும்னு நினைச்சிருக்கேன், அது கிடைச்சிட்டா மகிழ்ச்சி. ஆனா இந்த எல்லா மகிழ்ச்சியை எடுத்து பார்த்தோம்னா ஒரு மனிதனுக்கு எந்த மகிழ்ச்சியுமே கடைசி வரைக்கும் வரப்போவது கிடையாது. எந்த மகிழ்ச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு வயதில் மகிழ்ச்சியை கொடுப்பது, வயது மாறுகிற போது மகிழ்ச்சியை நாம் இழந்து போகிறோம். ஒரு காரியத்தில் எனக்கு மகிழ்ச்சியாக இருப்பது அடுத்த நேரம் அது எனக்கு மகிழ்ச்சியை தருவது கிடையாது. இப்போ கஷ்டப்பட்டு இது எனக்கு இருந்தால் தான் மகிழ்ச்சியை நான் நினைக்கிறேன், அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது ஒரு சூழ்நிலையில் மாறுகிற, ஒரு புது செல்போன் வாங்குறேன், பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கை தவறி கீழே விழுந்துருச்சுன்னா, டிஸ்பிளே போச்சுன்னா அந்த மகிழ்ச்சி சோழி முடிஞ்சது. கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்து அதை உடுத்திக்கிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஆணிப்பட்டு லேசாக கிழிஞ்சிருச்சுன்னா அந்த மகிழ்ச்சி சோழி முடிஞ்சது. இப்படி ஒவ்வொரு காரியத்திலுமே அது தவறாக நடக்கிற போது அந்த மகிழ்ச்சி சோழி முடிஞ்சது. அப்ப இது எல்லாம் நிரந்தரமான மகிழ்ச்சியாக இருக்குமா என்றால் கண்டிப்பாக கிடையாது. இது அந்த நேரத்திற்கு மட்டும் மகிழ்ச்சியை தரக்கூடியது. நான் விரும்புகிற காரியம், நான் செய்கிற காரியம், நான் சேர்த்து வைக்கிற காரியம், அது எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்திற்கு மட்டும் மகிழ்ச்சியை தரக்கூடியது. அப்போ மகிழ்ச்சியை பற்றி இந்த வாரம் திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிறு சிந்திக்க அழைக்கிறது என்றால், இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாடுகள், வாசகங்கள் நமக்கு தருவது உண்மையான மகிழ்ச்சி என்ன என்பதை நான் கண்டுகொள்ள வேண்டும். அந்த மகிழ்ச்சி எங்கு இருக்கிறது என்றால் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. என் ஆண்டவர் என் இதயத்தில் இருக்கிற போது, என் ஆண்டவரை நான் கண்டுகொள்கிற போதுதான் அந்த மகிழ்ச்சி வாழ்க்கையில் எந்த துன்பத்தில் இருந்தாலும் அதையும் தாண்டி என் இதயம் மகிழ்ச்சி அடையும் என்பதைத்தான் இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு முன்வைக்கிறது. இனி முதல் வாசகத்தை எடுத்து பார்க்கிற போது இறைவாக்கினர் எசாயா இஸ்ரேல் மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார். இந்த மக்கள் அசீரிய மன்னனால் சிறைப்படுத்தப்பட்ட அடிமைகளாக இருக்கிறார்கள். இவங்களுக்கு வேலை எதுவும் பாபிலோனியர்கள் அடிமையாக கொண்டு போவாங்க. இவங்க செய்யற துன்பங்கள், கடுகிற கஷ்டங்கள் அடுத்த ஆண்டவர் மீட்டு கொண்டு வருவார். திரும்ப ஆண்டவருடைய கட்டளை கடைபிடிக்காம பாவம் செய்வாங்க. திருப்பி அசீரியர்கள் வந்து இவர்கள் அடிமையா கொண்டு போவாங்க. வாழ்க்கை முழுக்க அடிமைகளாகவே மாறி மாறி இருக்கிற ஒரு சூழல். அப்போ அசீரியர்களிடத்தில் அடிமைகளாக இந்த இஸ்ராயல் மக்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஆண்டவர் எங்களிடத்தில் இல்லை, நாங்கள் செய்த பாவம், நாங்கள் துன்பப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம், ஆண்டவர் எப்போது வருவார், எங்களுக்கு எப்போது விடுதலை அளிப்பார் என்று காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் வந்து எசாயா இறைவாக்கினர் அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார். அந்த நற்செய்தியில் மகிழ்ச்சியை முன்வைக்கிறார். 3 வகையான நற்செய்தி அவர்களுக்கு முன்வைக்கிறார். முதலிலே இந்த படைப்புகள் அனைத்துமே மகிழ்ச்சி அடைகிறது. இந்த வாசகம் தொடங்குகிற போதே பாலை நிலமும் பால்வடியும் அகமையும் பொட்டல் நிலம் மக்களை படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும், அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். இது இப்படியே ஆண்டவர் படைத்த எல்லா படைப்புகளும் மகிழ்ச்சி அடைகிறது. அப்போ கடவுள் படைப்புகளை எல்லாம் மகிழ்ச்சியோடு வைத்திருக்கிறார் என்றால், இரண்டாவது அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், துன்பப்படாதீர்கள், உங்களது துன்பங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறார் என்ற செய்தியை மகிழ்ச்சி செய்தியாக கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார், உங்களுக்காக வர இருக்கிறார், மெஸ்ஸியா உங்களுக்காக வரப்போகிறார், அவர் உங்கள் துன்பங்களை எல்லாம் மாற்றப் போகிறார் என்ற செய்தியை கொடுக்கிறவர் அப்போது என்னவெல்லாம் நடக்கும் என்று அறிவுறுத்துகிறார். பார்வையற்றோர் பார்வை கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். இது எல்லாம் உங்க மத்தியில் நடக்கும். இதெல்லாம் நடக்கிறப்ப நீங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்ற நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கிறார். இது எப்ப நடக்கும்? ஆண்டவர் உங்களுக்காக வருகிறார், மெஸ்ஸியா உங்களுக்காக வருகிறார். அவர் வருகிற போது பாலை நிலங்கள் அத்தனையும் பூத்து குலுங்கும், இந்த படைப்புகள் அத்தனை மகிழ்ச்சி அடையும். படைப்புகள் மகிழ்ச்சி அடைகிற போது நீங்கள் எல்லா வகையான கட்டுக்களில் இருந்தும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள் என நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கிறார். இன்றைக்கு 2ஆம் வாசகத்துக்கு வருகிற போது யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே, யாக்கோபு திருமுகம் எழுதிய அந்த நேரம் ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். எல்லாரும் இயேசுவை பின்பற்றி கிறிஸ்தவர்களாக மாறி வாழ்கிற போது பல துன்பங்கள், இயேசுவை விசுவசித்ததால் பல வேத கலாபனைகள், பல பேர் கொலை செய்யப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். இந்த துன்பங்களுக்கு மத்தியில் ஆண்டவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் இங்கு யாக்கோபு கிறிஸ்தவர்களுக்கு, தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார். பொறுமையோடு காத்திருங்கள்,
உங்கள் துன்பங்கள் எல்லாமே ஆண்டவருடைய வருகையின் போது மகிழ்ச்சியாக மாறும். எப்படி ஒருவன் நிலத்தில் விதை விதைத்து அது வளர்ந்து வருகிற வரை பொறுமையோடு காத்திருக்கிறானோ, முன்மாறியும் பின்மாறியும் பெய்து அது வளர்ந்து வருகிற வரை காத்திருக்கிறானோ, அதே போல நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள், உங்கள் துன்பங்கள் எல்லாம் மாறி மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வீர்கள் என்று நற்செய்தி தெரிவிக்கிறார். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்திற்கு வருகிற போது ஆண்டவர் இயேசுவும் அதைத்தான் மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். யோவான் சிறையில் இருக்கிறார். சிறையில் இருக்கிற யோவானுக்கு இன்னும் சந்தேகம், உண்மையிலேயே இயேசுதான் மெஸ்ஸியா? ஏனென்றால் மெஸ்ஸியா வருகிற போது அத்துணையும் மாற்றம் பெறும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார். எனவே தன் சீடர்களை அனுப்பி இயேசுவிடத்தில் கேட்கிறார், நீர்தான் மெஸ்ஸியாவா அல்லது வர இருக்கிற இன்னொருவருக்காக காத்துக் கொண்டிருக்க வேண்டுமா என்று கேட்கிறார். அப்ப இயேசு என்ன சொல்கிறார்? மெஸ்ஸியா வந்து விட்டார். முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், கால் குணமற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். இதெல்லாம் எப்ப நடக்கும் எஸ்ஐயா சொல்லுகிறார்? மெஸ்ஸியா வருகிற போது இது எல்லாம் நடக்கும் என்று சொல்கிறார். அதை இயேசு இங்கு உறுதிப்படுத்துகிறார். ஏற்கனவே அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. பார்வையற்றோர் பார்க்கிறார்கள். நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் போய் அறிவியுங்கள். பார்வை பெற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர். இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்று இயேசு முன்வைக்கிறார். அப்போ மெஸ்ஸியா வந்தார் என்றால் இந்த அத்துணையும் நடக்கும். எல்லா வகையான கட்டுக்களில் இருந்தும் விடுதலை பெற்று அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் என்ற செய்தி தான் நமக்கு முன்வைக்கப்படுகிறது. அப்போ நாம் இயேசுடைய பிறப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம், இயேசுடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுடைய வருகை பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும். அந்த மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எனவேதான் இயேசு பிறந்தவுடன் வானதூதர்கள் இடையர்களுக்கு முதல் நற்செய்தி அறிவிக்கிறார்கள். இதோ உலகெங்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று அறிவிக்கிறார். அப்ப இயேசுடைய பிறப்பு இந்த உலகத்திற்கே மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி நிரந்தரமான மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த இரவோடு முடிஞ்சு போகிற மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. அப்போ என்னை தயாரிப்பதற்காக இந்த காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருவருகை காலம் 4 வாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த 4 வாரங்களில் உண்மையான மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்ள என்னை தயாரிக்க வேண்டும். அந்த உண்மையான மகிழ்ச்சி எப்போது கிடைக்கும்? என் ஆண்டவர் இயேசு, பாலன் இயேசு என் உள்ளத்தில் பிறக்கிற போது தான் கிடைக்கும். வெளி அடையாளங்களாக, வெளி முயற்சிகளாக பலவற்றை நாம் செய்யலாம். நல்ல வண்ண வண்ண விளக்குகளை போடலாம், புதிய புதிய ஆடைகளை உடுத்தலாம், மிக பிரம்மாண்டமாக வழிபாடுகளை நடத்தலாம், கேரல்ஸ் போகலாம், இப்படி எத்தனையோ நாம் செய்யலாம். இது எல்லாம் வெளிப்புறத்தில் என் மகிழ்ச்சியை காட்டுவதாக இருக்குமே தவிர என் உள்ளத்தில் ஆண்டவர் இல்லைன்னா உண்மையான மகிழ்ச்சி உண்மையில இருக்காது. அப்போ என் ஆண்டவரை நான் கண்டுகொள்ள வேண்டும். என் உள்ளத்திலே பாலன் இயேசு என் உள்ளத்தில் நான் கண்டுகொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் முன்வைக்கிறது. முதல் செய்தி 2 வாசகங்களும் திரும்பவும் சொல்லுவது பார்வையற்றோர் பார்வை பெறுவர். இன்றைக்கு நாமெல்லாம் பார்வையோடு இருக்கிறோமா? நாமெல்லாம் பார்க்கிறோமா? பார்க்கிறோமா இல்லையா? நாம குருடர்களா பார்வையோடு இருக்கிறோமா? பார்க்கிறோம் தானே? ஆனால் உண்மையில் பல நேரங்களில் குருடர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். பார்வையை பற்றி பேசுகிற போது 2 வகையான பார்வைகள் இருக்கிறது. அகப்பார்வை, புறப்பார்வை. நமக்கு இருப்பதெல்லாம் புறப்பார்வை. புறத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம், நடப்பதை பார்க்கிறோம். ஆனால் அகப்பார்வை இருக்க வேண்டும். அகப்பார்வை என்பது ஒவ்வொரு காரியங்களிலுமே அகப்பார்வை இருக்க வேண்டும். என்னுடைய அறிவில் அகப்பார்வை இருக்க வேண்டும், என்னுடைய சிந்தனையில் அகப்பார்வை இருக்க வேண்டும், என்னுடைய நம்பிக்கையில் அகப்பார்வை இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு காரியத்திலுமே அகப்பார்வை இருக்க வேண்டும். மிகச்சிறப்பாக கிறிஸ்து பிறப்புக்காக தயாரிக்கிறோம் என்றால் எங்கு உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை கண்டுகொள்ளக்கூடிய பார்வை எனக்கு இருக்க வேண்டும். யோசித்து பார்க்கணும். உண்மையிலேயே இன்னைக்கு எது என்னுடைய மகிழ்ச்சி நான் நினைச்சு அதை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிறேன்? பணம் சேர்த்து வைப்பதுதான் மகிழ்ச்சி என்று அதை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறேனா? அதிகாரத்தில் இருப்பதுதான் மகிழ்ச்சி என்று அதை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறேனா? அல்லது ஏதோ ஒன்று இதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேனா? அதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்ப அது உண்மையிலேயே அது இல்லைன்னா நான் மகிழ்ச்சியா இருப்பனா இல்லையா? அப்ப எப்போ எல்லா சூழ்நிலையாலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஆண்டவர் என் கூட இருக்கிறார். என்ன நடந்தாலும் அவர் பார்த்துக்கிடுவார்.
அப்படிங்கிற அந்த ஒரு இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பார்வை எனக்கு இருக்கிற போதுதான் என்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். எனவே அதைத்தான் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் நற்செய்தி வாசகமும் மற்ற வாசகங்களும் முன்வைக்கின்றன. ஆண்டவரை கண்டுகொள்ள முயற்சி எடுப்போம். இந்த கிறிஸ்து பிறப்பு ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பாக எனக்கு இருக்கட்டும். இந்த கிறிஸ்து பிறப்பில் இயேசுவை நான் மற்றவரையில் கண்டுகொள்ள வேண்டும். ஏதோ ஒரு வகையில் இந்த கிறிஸ்து பிறப்பை நான் அர்த்தத்தோடு கொண்டாடி இருக்கேன்னு என் உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வரணும். அது எப்படி வேணா இருக்கு. எனக்கு தெரிந்த யாரோ ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு உடை எடுத்து கொடுப்பதன் வழியாக அந்த மகிழ்ச்சி எனக்குள் வரலாம். யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு உதவி செய்வதன் வழியாக அந்த மகிழ்ச்சி வரலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில் அதை நாம் தான் கண்டுகொள்ள வேண்டும். எது உண்மையில் இந்த கிறிஸ்து பிறப்பில் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்? எப்போ பாலன் இயேசு என் இதயத்துல பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத என்னால் உணர முடியும் என்பதை இந்த தயாரிப்பு காலத்திலே நாம் அதை முயற்சி எடுப்போம், கண்டுகொள்ள முயற்சி எடுப்போம். ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எங்கள் பார்வையை திறந்துவிடும். உண்மையிலேயே மகிழ்ச்சி உண்மை கண்டுகொள்வதில்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்யும். இந்த கிறிஸ்து பிறப்பை நாங்கள் அர்த்தத்தோடு கொண்டாட எதை செய்தால் இந்த கிறிஸ்து பிறப்பு எங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை கண்டுகொள்ளக்கூடிய கண்களை எங்களுக்கு தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். இறைவன் நம்மை வழிநடத்துவார். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். நம்பிக்கையின் அடிப்படையிலே உண்மையான மகிழ்ச்சியை கிறிஸ்து பிறப்பு காலத்தில் நாம் பெற்றுக்கொள்ள தேவையான அருள் வரங்களை நாம் சிறப்பாக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். அமைதியின் மன்னரை, மகிழ்ச்சியின் மெழுகுதிரியை ஏற்றும் இந்நாளில் உலக தலைவர்களுக்காகவும் எம் நாட்டு தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். துன்பமும் துயரமும் பறந்தோடும் என்று இறைவார்த்தைக்கு ஏற்ப உலகில் நிலவும் சமத்துவமின்மை மற்றும் வன்முறை நீங்கி மக்கள் அனைவரும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ தேவையான நீதியான ஆட்சியை அவர்கள் வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் உறைவிடமே எம் இறைவா, ஒருவர் மற்றவருக்கு எதிராக முணுமுணுக்காதீர்கள் என்று திருத்தூதர் யாக்கோபு கூறிய அறிவுரையை ஏற்று எங்கள் குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். நாங்கள் எங்கள் குடும்பங்களில் ஏற்படும் சிறு சிறு பிணக்குகளையும் மனக்கசப்புகளையும் பெரிதுபடுத்தாமல் பொறுமையோடும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு வாழவும் அதன் வழியாக எங்கள்
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் தேவனே, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் என்ற அழைப்பினை ஏற்று எங்கள் சமூகத்தில் உள்ள முதியோர், நோயாளிகள் மற்றும் தனிமையில் வாடுவோருக்காக மன்றாடுகிறோம். நாங்கள் அவர்களுக்கு தோள் கொடுப்பவர்களாகவும் ஒருவருக்கொருவர் உற்சாகம் ஊட்டுபவர்களாகவும் திகழ்ந்து கிறிஸ்துவின் வருகைக்கு எங்களை தயாரிக்கும் திருப்பயணிகளாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் தெய்வமே, திருமுழுக்கு யோவானை போல உமது வருகைக்காக பாதையை ஆயத்தம் செய்யும் மக்களாக வாழும் வரங்கேட்டு மன்றாடுகிறோம். நாங்கள் பாவ வழிகளை விட்டு விலகி நேரிய வழியில் நடக்கவும் விண்ணகத்தில் பெரியவர்களாய் இடம்பெறும் பேச்சினை பெற்றிடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரை, உண்மையான மகிழ்ச்சியை நான் கண்டுகொள்ள வேண்டும். இந்த மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கின்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவரை மாற்றும் என்று கேட்போம். நோய் நொடிகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கலாம், உறவு சிக்கல்களாக இருக்கலாம், பகைமையாக இருக்கலாம். இது எல்லாவற்றையும் ஆண்டவரை இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தில் மாற்றி எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லத்திலும் உண்மையான மகிழ்ச்சியை நாங்கள் கண்டுகொள்ள செய்யும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெரும் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிபொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீ நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி
வாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாணவனமாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக்கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தரணும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் சிறப்பாக இன்றைய பலியை ஒப்புக் கொடுக்கின்ற
திரு பாஸ்கர் குடும்பத்தாரையும் திருமதி லூயிஸ் குடும்பத்தாரையும் பிறந்தநாள் கொண்டாடுகின்ற அன்பு பிள்ளையையும் நிறைவாக ஆசீர்வதித்து எங்கள் அனைவரையும் உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெறச் செய்தரடும். தந்தையே, நீர் உலகிலிருந்து மூலம் அழைத்துக் கொண்டு செல்வக்கணியனும் அடியாரை நினைவு கூர்ந்தரடும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தரடும். மேலும் உயிர்த்தலும் எது நோக்கெடுத்து கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோட நினைவு கூர்ந்தும் திருமக ஒளியுடைய ஏற்றரிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாள் எங்கள் லூர்து அன்னை, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான தந்தை வளனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்கிறாங்க. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சர்வரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சர்வரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சர்வரே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், நம்மை தேடி வந்து நம்மோடு தங்குகிறவர். இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழியே,
சிறப்பித்த திருக்குடும்ப சபையினருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற வாரம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் லூர்து மாதா அன்பியத்தை சார்ந்த குடும்பத்தார். எனவே லூர்து மாதா அன்பியம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புரிவில்லை வருகிற ஞாயிறுமே மாலை 7 மணிக்கு திருப்பலி இருக்கும். ஏனென்றால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இளைஞர் இயக்கத்தினுடைய மறை மாவட்ட பொதுக்குழு கூட்டம் காலை 9 மணிக்கு ஆரம்பித்துவிடும். எனவே வருகிற ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் திருப்பலி வைப்பது வாய்ப்பில்லை. எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அன்புரிவில்லை நேற்றைய நாளிலே பிரகாசியம்மாள் திருவிழாவை திரு அவை கொண்டாடியது. எனவே நாம் 3 புனிதர்களின் பெயர்களை அன்பிய பாதுகாவலர்களாக கொண்டிருக்கிறோம். அந்த திருவிழா வருகின்ற போது அந்த மாதத்தில் ஒரு நாள் அந்த திருவிழாவை அன்பிய திருப்பலியாக நாம் நிறைவேற்றி சிறப்பிப்பது சிறப்பாக இருக்கும். எனவே அந்த வகையில் இந்த வாரத்தில் பிரகாசியம்மாள் அன்பியத்திலே அன்பிய திருப்பலி வைத்து இந்த பிரகாசியம்மாள் திருவிழாவை சிறப்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். பிரகாசியம்மாள் அன்பியத்தார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரகாசியம்மாள் அன்பியத்தார், அதனால் எங்களை குற்றங்களில் இருந்து விடுவித்து உம் அருள் கொடைகள் வர இருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தரும் மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டவர்களாக